கொம்பனி தெரு சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்திலே 8ஆம் நாள் திருவிழாவாக மாம்பழ திருவிழா இடம்பெறுகின்றது. இந்த திருவிழாவின் மகிமையானது ஏன் இவ்வாறான திருவிழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றது அப்படி என்று பார்ப்போமானால், எம்பெருமான் நீங்கள் அறிந்த கதையே தான். நாரதர் ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வர, அந்த ஞானப்பழத்தை சிவபெருமான் முருகனுக்கா அல்லது பிள்ளையாருக்கா முதலிலே கொடுக்கின்ற என்ற ஒரு விடயம் ஏற்படுகின்றது. அதற்கு தீர்வை நாரதரே கூறுகின்றார். இந்த ஞானப்பழத்தை உலகத்தை முதலிலே சுற்றி வருபவர் யாரோ அவருக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்று சொல்கின்றார். உடனே முருகப்பெருமானும் தனது மயில் வாகனத்திலே ஏறி அண்ட சராசரங்களையும் சுற்றி வருவதற்காக புறப்படுகின்றார். ஆனால் பிள்ளையாரோ அம்மையே அப்பா என்று சொல்லி, அம்மாவும் அப்பாவும் தான் உலகம், எங்களுக்கெல்லாம் அப்படித்தானே, எங்களுடைய தாய் தந்தை தான் முதல் உலகம், தாய் தந்தையர் காண்பிக்கின்ற வழியிலே தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பத்தை உணர்த்தும் பொருட்டே பிள்ளையார் அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கொள்கின்றார். இந்த நிகழ்வானது எங்களுடைய வாழ்க்கையிலே தாய் தந்தையருக்கு நாங்கள் எவ்வாறு இந்த முதல் உரிமை கொடுக்கின்றோம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது போல எவ்வாறு ஒரு தாய் தந்தையருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றோமோ, ஒரு பிள்ளை தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கூட கடைசியிலே தான் வருகின்றது. அதற்கு அமைய இந்த மாம்பழ திருவிழாவை நிகழ்த்தி மக்களுக்கெல்லாம் தாய் தந்தையினுடைய பெருமையையும் சிறப்பையும் நிகழ்விக்கும் முகமாக இத்திருவிழா இங்கே நடைபெறுகின்றது. திருஞான சம்பந்தரின் தேவாரத்தை படித்தேன், அகத்தை மகிழ வைத்தீர். சரி, இப்பொழுது இந்த போட்டியினுடைய இறுதி முடிவையும் தான் பார்த்து செல்வோமே.